4 வெக்டார் கால்குலஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி ஃபைன் பண்ணுறன்றத. ஸோ கொடுத்துருக்கிறது ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் பை ஈக்குவல் டு xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx கொடுத்துட்டாங்க. அட் த பாயிண்ட் 1, 2, 3 along the x-axis. ஸோ x-axisல இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண கொடுத்தோடனே நமக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணுறது இது எப்படி அப்படின்றத தெரியணும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும் யூனிட் வெக்டாரில். சரிங்களா? அது பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டெல் பை கண்டுபிடிக்கணும். டெல் பை எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருக்கோம், டோ பை பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் பை கே வெக்டார். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி பாருங்கள். டோ பை பை டோ எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து கிவன் ஈக்குவேஷன் வந்து பை ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ். ஸோ இப்போ இதை டெரிவேட்டிவ் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இந்த டேர்மு வரும், இந்த டேர்ம் வராது. சரிங்களா? ஸோ அப்போ பண்ணும்போது எக்ஸ் ஒன்று ஆகிடும், ஒய் ப்ளஸ் இசட்டு. அப்போது ஒய் ப்ளஸ் இசட்டு. டோ பை டோ ஒய். ஸோ டோ ஒய் கண்டுபிடிக்கும் போது ஒய்யை பொறுத்து அப்போ இந்த டேர்ம் வரும். சரியா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் இசட் வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் இசட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோ பை டோ இசட் ஃபைன் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். ஸோ இதை மூணையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு டெல் பையில் வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஒய் ப்ளஸ் இசட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கே வெக்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அட் த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இது எக்ஸு, இது ஒய், இது இசட்டு. சரிங்களா? அப்போ டெல் பை ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 + 3 ஐ வெக்டார் ப்ளஸ் 1 + 3 ஜே வெக்டார், 1 + 3 ஜே வெக்டார் ப்ளஸ் 1 + 2 கே வெக்டார். டெல் பை ஈக்குவல் டு இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5i வெக்டார் வரும் ப்ளஸ் 4j வெக்டார் வரும் ப்ளஸ் 3k வெக்டார். ஸோ இதுதான் வந்துட்டு டெல் பை. ஸோ டெல் பை ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து டைரக்ஷன் வெக்டார் ஃபைன் பண்ணணும். ஸோ டைரக்ட் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ. ஸோ இப்போது மேக்னிடியூட் ஃபைன் பண்ணணும். மேக்னிடியூட்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார்னும் போது ரூட்டுக்குள்ள ஐ வரும். ஸோ அப்போ அதை ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். டிட்டர்மெண்ட் 1 எடுக்கும் போது ரூட் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்றது வந்துடும். 1. சரிங்களா? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு 1. யூனிட் வெக்டார் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஃபார்முலா. ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ அப்போ ஐ வெக்டார் வந்துடும். ஏன்னா ஏவோட வேல்யூ வந்து ஐ சொல்லியிருக்கோம் இல்லையா? ஐ பை 1 ஈக்குவல் டு ஐ அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார். டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார் டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார்ங்கிறது தான் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். சரிங்களா? டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார். ஸோ அப்போ டெல் பை வந்துட்டு 5i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
இந்த ஐ இன்ட்டு ஐ அது மட்டும்தான் வேல்யூ 1 வரும், ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் 0 வந்துடும். நம்ம அந்த ஃபார்முட் படிச்சிருப்போம். ஐ வெக்டார் ஈக்குவல் டு 1 ஐ ஸ்கொயர் ஐ வெக்டார் இன்ட்டு ஜே வெக்டார் ஈக்குவல் டு 0, கே வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார் ஈக்குவல் டு 0. மாறி வந்துச்சுன்னா 0, சேமாக வந்துச்சுன்னா 1. அதே ஐ வெக்டார் இன்ட்டு டாட் ஐ வெக்டார் ஈக்குவல் டு 1, ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார் ஈக்குவல் டு 1, கே வெக்டார் டாட் கே வெக்டார் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ இது தெரியும். ஸோ அப்போ இது மட்டும்தான் 1 வரும், ரிமைனிங் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அப்போ 5. அப்போது டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார்ன்றது 5. இதுதான் நமக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். ஸோ டைரக்ஷனல் டெரிவேஷனை ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆன்சரில் 5 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். அது எப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி பை ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ் அந்த ஈக்குவேஷனில் அட் த பாயிண்ட் 1 2 3 அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா டெல் பை ஃபைன் பண்ணுவோம். டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார் தான் டைரக்ஷனல், அதாவது மேக்னிடியூட் அது கூட. அப்போ டெல் பை எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dou by dou x I vector, dou by dou y j vector plus dou by dou z equal to k vector. ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து டெரிவேட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் டெல் பையில் சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் அட் த பாயிண்ட் அதில் யூஸ் பண்ணோம்னா டெல் பை கிடைச்சிரும். ஸோ மேக்னிடியூட் வந்து நமக்கு தெரியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார். ஏ வெக்டார்ன்றதுங்க ஐன்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஸோ ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஐ பை 1 ஈக்குவல் டு ஐ. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த வேலையை உங்களுக்கு கிடைச்சிடும். தேங்க்யூ. டுடே யூஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 4 வெக்டார் கால்குலஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி ஃபைன் பண்ணுறன்றத. ஸோ கொடுத்துருக்கிறது, ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் பை ஈக்குவல் டு xy ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அட் த பாயிண்ட் 1, 2, 3 along the x-axis. ஸோ x-axisல இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண கொடுத்தோடனே நமக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணுறது இது எப்படி அப்படின்றத தெரியணும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும் யூனிட் வெக்டாரில். சரிங்களா? அது பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல் பை கண்டுபிடிக்கணும். டெல் பை எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருக்கோம், டோ பை பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் பை கே வெக்டார். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி பாருங்கள். டோ பை பை டோ எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து கிவன் ஈக்குவேஷன் வந்து பை ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ். ஸோ இப்போ இதை டெரிவேட்டிவ் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இந்த டேர்மு வரும், இந்த டேர்ம் வராது. சரிங்களா? ஸோ அப்போ பண்ணும்போது எக்ஸ் ஒன்று ஆகிடும், ஒய் ப்ளஸ் இசட்டு. அப்போது ஒய் ப்ளஸ் இசட்டு. டோ பை டோ ஒய். ஸோ டோ ஒய் கண்டுபிடிக்கும் போது ஒய்யை பொறுத்து, அப்போ இந்த டேர்ம் வரும். சரியா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் இசட் வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் இசட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோ பை டோ இசட் ஃபைன் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். ஸோ இதை மூணையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு டெல் பையில் வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஒய் ப்ளஸ் இசட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கே வெக்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அட் த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இது எக்ஸு, இது ஒய், இது இசட்டு. சரிங்களா? அப்போ டெல் பை ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 + 3 ஐ வெக்டார் ப்ளஸ் 1 + 3 ஜே வெக்டார், 1 + 3 ஜே வெக்டார் ப்ளஸ் 1 + 2 கே வெக்டார். டெல் பை ஈக்குவல் டு இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5i வெக்டார் வரும் ப்ளஸ் 4j வெக்டார் வரும் ப்ளஸ் 3k வெக்டார். ஸோ இதுதான் வந்துட்டு டெல் பை.
ஸோ டெல் பை ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து டைரக்ஷன் வெக்டார் ஃபைன் பண்ணணும். ஸோ டைரக்ட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ. ஸோ இப்போ மேக்னிடியூட் ஃபைன் பண்ணணும். மேக்னிடியூட் வந்துட்டு மேக்னிடியூட் எப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார்னும் போது ரூட்டுக்குள்ள ஐ வரும். ஸோ அப்போ அதை ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். டிட்டர்மெண்ட் 1 எடுக்கும் போது ரூட் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்றது வந்துடும் 1. சரிங்களா? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு 1. யூனிட் வெக்டார் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஃபார்முலா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ அப்போ ஐ வெக்டார் வந்துடும். ஏன்னா ஏவோட வேல்யூ வந்து ஐ சொல்லியிருக்கோம் இல்லையா, ஐ பை 1 ஈக்குவல் டு ஐ அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார். del pi into a vector del pi into a vector is the directional derivative. Directional derivative equal to del pi into a vector. So del pi வந்துட்டு 5i vector plus 4j vector plus 3k vector into I vector. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஐ இன்ட்டு ஐ அது மட்டும்தான் வேல்யூ 1 வரும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் 0 வந்துடும். நம்ம அந்த ஃபார்முட் படிச்சிருப்போம். ஐ வெக்டார் ஈக்குவல் டு 1 ஐ ஸ்கொயர் ஐ வெக்டார் இன்ட்டு ஜே வெக்டார் ஈக்குவல் டு 0, கே வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார் ஈக்குவல் டு 0. மாறி வந்துச்சுன்னா 0, சேமாக வந்துச்சுன்னா 1. அதே ஐ வெக்டார் இன்ட்டு டாட் ஐ வெக்டார் ஈக்குவல் டு 1, ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார் ஈக்குவல் டு 1, கே வெக்டார் டாட் கே வெக்டார் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ இது தெரியும். ஸோ அப்போ இது மட்டும்தான் 1 வரும், ரிமைனிங் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அப்போ 5. அப்போது டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார்ன்றது 5. இதுதான் நமக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். ஸோ டைரக்ஷனல் டெரிவேஷனை ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆன்சரில் 5 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். அது எப்படின்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி பை ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ் அந்த ஈக்குவேஷனில் அட் த பாயிண்ட் 1 2 3 அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா டெல் பை ஃபைன் பண்ணுவோம். டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார் தான் டைரக்ஷனல், அதாவது மேக்னிடியூட் அது கூட. அப்போ டெல் பை எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார், டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் ஈக்குவல் டு கே வெக்டார். ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து டெரிவேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் டெல் பையில் சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் அட் த பாயிண்ட் அதில் யூஸ் பண்ணோம்னா டெல் பை கிடைச்சிரும். ஸோ மேக்னிடியூட் வந்து நமக்கு தெரியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார். ஏ வெக்டார்ன்றதுங்க ஐன்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஸோ ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஐ பை 1 ஈக்குவல் டு ஐ. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த வேலையை உங்களுக்கு கிடைச்சிடும். தேங்க்யூ.